வெல் ஃபியூச்சர் அகாடமியில் இருக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து அவரோட 22வது பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கிறா. டோட்டலாக அவர் ரிசீவ் பண்ணது ₹1,00,000 மேலே போகுது. இதில் என்னன்னா, நீங்கள் ரியலான வெப்சைட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் முறையான கைடன்ஸ் ஒன்று எடுத்துட்டு அதுலேருந்து கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ், அதாவது இதோட ரிசல்ட்ஸ் வந்து சரியாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேக்கான வெப்சைட்டுகளில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து சரியான ரிசல்ட்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் தான் நீங்கள் ஆகுவீங்க. ஓகே, அப்போ சரியான வெப்சைட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் கண்டினியூஸாக சரியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து சரியாக கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம கிளாஸில் இருக்கிற வயசு குறைஞ்ச ஒரு பர்சன் இவ தான். ஓகே, அதே மாதிரி நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி இன்கம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி வெரைட்டி ஆஃப் வெப்சைட்ஸ் படிக்கிறோம். 12 வெப்சைட் படிக்கிறோம். இதில் நாங்கள் இந்த 12 வெப்சைட்டே மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சில பேர் யோசிப்பாங்க, இவ்வளோ வெப்சைட்டை டீச் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா, எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொன்றுக்கு இடையில் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த கனெக்ஷனை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம். இதில் இந்த இமேஜ் ஜெனரேஷனை நாங்கள் ஃப்ரீலான்ஸோட சேர்த்து படிக்கிறோம். அதே மாதிரி மற்ற எல்லாமே ஒவ்வொன்றோட ஒன்று கனெக்ட் ஆகினது. ஓகே, அதே மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு எத்தனை வெப்சைட்டுகள் கூடுதலாக தெரிஞ்சிருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் இஷ்டம். ஸோ இவ என்ன செய்யறாங்கன்னா, சரி மற்ற பிளாட்ஃபார்மில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், பட் இவரோட சிச்சுவேஷனை பாருங்கள், ஸ்கூலில் படிக்கிற மொபைலில் தான் ஒர்க் பண்ணுற டைம் கிடைக்கிற டைமை சரியாக யூஸ் பண்ணணும், படிக்கணும். அப்போ அப்படி இருக்க போகல இவ என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு காப்பி பேஸ்ட்டுங்கிற கான்செப்ட் சரியாக யூஸ் இருக்குது, அதாவது இதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி நான் இதையே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட் நம்ம படித்தாலும் ஒரு வெப்சைட்டில் படிக்கிற அதே நாலேஜ் காப்பி பேஸ்ட்னா எல்லாமே சேம் தான். ஆனால் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இன்டர்ஃபேஸ், இப்போ ரஷ்யன் வெப்சைட்டுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆனால் ஒர்க் வந்து ஒன்று தான். ஓகே, அதை நீங்கள் அக்கௌண்ட்னா நீங்கள் அக்கௌண்டிங் ஒர்க் எல்லா இடத்தையும் ஒன்றா தரும். பட் அது வந்து ப்ராடக்ட் கம்பெனிக்கு ஒரு மாதிரி இருக்கும், சேல்ஸ் கம்பெனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அது ஒர்க் வந்து சேம் தான். நீங்கள் சின்ன சின்ன வித்தியாசம் வரும், அதை புரிஞ்சுக்கோனீங்கன்னா சரி. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கேர்ள் தனிவர். ஸோ நீங்களும் வந்து ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மொபைலை வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாது, மொபைலே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட அன்லிமிட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக வெல் ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இவதாக வயசு குறைஞ்சவோ. அதே மாதிரி நாங்கள் எங்கள் தெரிகிற வெப்சைட்ஸில் நிறைய வெப்சைட்டில் ஒரே கன்செப்ட்டில் நிறைய வெப்சைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இவ தான் சிலாக்கள் நல்லா படித்து யூனிவர்சிட்டி போயிட்டு நல்லா லேர்ன் பண்ணாக்கள் இதை சரியாக புரிஞ்சு கொள்றாங்க. பட் வயசு குறைவாக இருந்தாலும் அதை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகிறா. ஸோ உங்களுக்கு விளங்கணும் என்னென்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக தான் க்ரோத் ஆகலாமா. இப்படி 2800க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் எல்லாருமே ரியல் ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணவங்க தான். இதில் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்லாம் சர்வேலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மாதிரி சர்வே என்ன ஒரு ப்ராடக்ட் சேவிஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு கன்செப்ட் தான். தேவையானக்கள் இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதை செக் பண்ணிக்கொள்ளாமா. நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் செக் பண்ணிக்கொள்ளலாம். இது இமேஜ் ஒரு இமேஜ் டவுன்லோடுக்கு $100 ஏர்ன் பண்ணது. இது ரஷ்யன் வெப்சைட் ஏர்னிங். அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே நீங்கள் $1000 ஏர்ன் பண்ணுறாங்களும் இதில் இருக்காங்க. அப்படி ஒரு கன்செப்ட்டும் இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோ ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் 5 இயர்ஸ் ரன் பண்ணாமல் 5 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங், அதையும் செக் பண்ணி கொடுங்க. இங்கே நாங்கள் 100 மில்லியனுக்கு மேலே இங்கே ஸ்டோன்ஸ் ஏர்ன் பண்ண வச்சு 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏர்ன் யூ ஓன் இன்கம். உங்களுக்கு எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எல்லாம் க்ளீன் அண்ட் ப்ரோன் மாதிரி ஜாயின் பண்ணாமல் கிடைக்குமா பண்ணாமல் எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். இதே கன்செப்ட் இந்த ப்ரூஃப்களை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் தேவையானக்கள் நீங்கள் இந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நீங்கள் இந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் நான் இதில்